வணக்கம். இந்த பதிவில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாதி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். அதனால் ரொம்பவே தண்ணி முதல்ல ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க மீனை இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இந்த மீனில் இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். நம்ம கோடு போட்ட இடத்துலலாம் நல்லா உள்ளே போடுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டோம்னா இந்த உப்பு காரம்லாம் இந்த மீன் உள்ள நல்லா இறங்கும். நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால இந்த மீனோட மசாலாலாம் வந்துடாது, நல்லா மீனோடு சேர்ந்தே இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை தடவிடலாம். இப்போ இந்த மீனில் மசாலாலாம் நல்லா தடவியாச்சு. இப்போ இதை அப்படியே 1 மணி நேரம் ஒரு மூடி போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம மீன் ஊறிடுச்சு, நம்ம வறுத்துடலாம். இப்போ ஒரு தவாவில் எண்ணெயை ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துடலாம். முதல்ல 2 மீன் சேர்த்துடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் தான் இந்த மீன் வறுக்கணும். ரொம்ப ஹை வச்சோம்னா வீடு ஃபுல்லாக நெடி ஆகிடும், சீக்கிரமாக கருகி போயிடும், மீன் வந்து வறுபடாது. அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மீனை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ தலைப்பகுதி கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் கொஞ்சம் நம்ம இந்த மீனை இந்த மாதிரி திருப்பி விட்டு தலைப்பகுதி நல்ல சூட்டில் படுற மாதிரி வச்சிடலாம் கொஞ்சம். இப்போ நம்மளோட மீன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.